ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி. நிறைய நிறுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும், நிறைய வழித்தடம் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். விதவிதமான மனிதர்களோடு பயணம் செய்துதான் ஆக வேண்டும். சில நேரம் விபத்துக்கள் கூட ஆகலாம். அனைத்தையும் ரசித்துக் கொண்டே பயணிக்க கற்றுக்கொள். அதுபோல்தான் வாழ்க்கையிலும் தங்கமே. வாழ்க்கையிலும் நிறைய பேர் உன்னுடன் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். பக்குவம் அடைந்து கொள், அனுபவத்தை பெற்றுக்கொள், கற்ற பாடத்தினை சரியாக பயன்படுத்திக் கொள். நீ சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையே இல்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. அதாவது மாடிப்படியில் போகாமல் லிப்டில் போறவனுக்கு தகுதி அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு படியாக ஏறி போகிறவனுக்குத்தான் அனுபவம் அதிகம் இருக்கும். அதனால் அழகாய் அமையட்டும் இந்த வாழ்க்கை பயணம். வாழ்க்கையில எதுவும் சும்மா கிடைக்காத. முயற்சி என்று ஒன்று இருந்தால்தான் வெற்றியும் உன் கூட வந்து கொண்டே இருக்கும் தங்கமே. கண்மணியே, உன் வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கும் அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடந்துவிட்டால் நீ நிம்மதியாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் இங்கு எதுவுமே நீ எதிர்பார்ப்பது போல் நடப்பதில்லையே. ஏமாற்றம் தானே மிஞ்சுகிறது. அதனால் எங்கே நிம்மதி என்று அதனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். இந்த வாராகித்தாய் சொல்வதை கேள். இறுதி கட்டம் இது என்று அதற்குத்தான் சொன்னேன். உனக்கு நல்ல வாய்ப்பு இது. என்ன அறிவுரையை கேட்டுக்கோ. இது வாராகித்தாயின் உத்தரவு. இங்கே நிம்மதி என்பது எங்கேயும் யாராலும் யாருக்கும் கொடுத்து விடவும் முடியாது. அதன் யாரிடமும் எங்கிருந்தும் விலைக்கு வாங்கவும் முடியாது. உனக்கான நிம்மதியை நீதான் உருவாக்கி கொள்ளணும். உன்னுடைய வாழ்க்கையில் குடும்பம், தொழில் என்று நிறைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற கற்றுக்கொள்வது அவசியம் தங்கமே. நீ ஒவ்வொன்றையும் முழுமையாக நிறைவேற்றும் போதுதான் உனக்கு நிம்மதி உருவாகும். எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் மட்டும் எண்ணிவிடாதே. ஏன்னா காய்ந்து உதிர்ந்த இலைதான், ஆனால் அதில் நீரில் தத்தளிக்கும் எறும்பின் உயிரை காக்கும். உண்மைதானே தங்கமே? நீ உயரத்திலிருந்து பார்த்தால் மற்றவர்கள் உன்னை விட சிறியவர்களாக தெரிவார்கள். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவர் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என் பிள்ளை. நீ நான் சொல்வதை பக்குவமாக கேட்டுக்கோ. நல்லதையே நினைத்துவிடு. நீ நினைப்பதெல்லாம் நின்னையே நினைத்திட செய்திடுவாய். நல்லதே நினை, நல்லதே நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், ஆனந்தமாக இருப்பாய். இது வாராகித்தாயின் உத்தரவு தங்கமே. கண்மணியே, முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு. ஆனால் இந்த வாராகித்தாயை வணங்கி தோற்றவர்கள் என்று இந்த உலக அகராதியிலே இல்லை. கஷ்டங்கள் பல தொடர்ந்தாலும் இந்த வாராகித்தாயை அனுதினமும் உள்ள உருகிட வணங்கிட. நிச்சயம் நான் கை கொடுப்பேன், கை காப்பேன் தங்கமே. போராடு, நீ போராடு, உன் வாழ்க்கையில் போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என்று கேட்கும் வரை நீ போராடிக்கொண்டே இரு. உன் தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன செய்ய போகிறேன் என்று மட்டும் யோசித்து விடாதே. நீ என் பிள்ளை, என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. வெற்றி உன் கையில் முழுவதுமாக கிடைத்துவிடும் தங்கமே. செய்யாத தவறை உன் மீது சுமத்தி உன்னுடைய விளக்கத்தை ஏற்காத தருணத்தில் உன் மனதை அமைதிப்படுத்திக்கோ. உன் மீது சுமத்தப்பட்ட பழி தானாக விலகும். நிச்சயமாக ஒரு நாள். கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நீ நன்மை மட்டும்தான் செய்வாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் சொல்கிறேன், இரட்டிப்பாக கிடைக்கும். உன் தீயவன், உன் எதிராளி எப்படி நினைப்பான்? அவன் செய்வதை தவறாக இருந்தால் அதுவும் அவனுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ. விட்டுட்டு போக 1000 காரணங்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போக ஒரே காரணம் அன்பு மட்டும்தான். எனக்கு தெரியும் உன்னுடைய மனம் பற்றி தங்கமே. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று உன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் நீ ஒரு சாதனை தான் தங்கமே படைக்கிறாய். கண்மணியே, இனி பிரச்சனைகளில் இருந்து நீ வெளிவந்து விடுவாய். உன் கண்ணீரை துடைக்க உன் வாராகித்தாய் புறப்பட்டு விட்டேன். அதனால்தான் இறுதி கட்டம் என்று சொன்னேன். இனி உன் உதடுகளில் எப்போதும் புன்னகை சிந்த வேண்டும். மனதிற்குள் அழுது கொண்டிருக்கிறாய், எரிச்சல் பட்டு கொண்டிருக்கிற நீ இனி வெளியில் மௌனமாக சிரித்துக்கொண்டே இரு. நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் என் பாதத்தில் பட்டுவிட்டது. இனியும் நான் பொறுத்திருக்க மாட்டேன். பொங்கி எழுந்து உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன் கண்ணீரை நான்
நிஜமான புன்னகையாக மாற்றித் தருவேன். உன் காதுகளில் எப்போதும் பிறர் கூறிய குறைகளும் உன்னுடைய மனதில் எப்போதும் பிறர் ஏற்படுத்திய காயங்களும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்தையும் நான் பெற்றுத் தருவேன். உன் உடலின் வலி சோர்வு என அனைத்தும் மறைந்து புத்துணர்வோடு புது தென்போடு உன் வாழ்க்கையை நீ புத்தம்புது தொடக்கமாக இனி நடக்க ஆரம்பித்து விடுவாய். ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் கவலைப்பட்டு உன்னை நீயே நொந்து கொள்ளக்கூடாது. மேலிருந்து பார்க்கும் எனக்குத்தான் உன்னை சுற்றி என்னெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை வெட்ட வெளிச்சமாக தெரியும். காலமானது அனைத்தையும் உனக்காக சுலபமாக புரிய வைத்து நீயே பெரும் கவலையில் இருக்கின்ற மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தவறு செய்து விட்டோமோ, தவறு நேர்ந்து விட்டதோ என்ற குழப்பத்திலேயே இருக்காது. நீ எந்த தவறும் செய்யவில்லை. என்னுடைய கட்டளைப்படி நிகழ்ந்த அனைத்தும் நிகழ்ந்தேறிக் கொண்டுதான் இருக்கிறது. உனக்கான நன்மையைத்தான் நடந்து முடிய போகிறது. அப்படி இருக்க என் பிள்ளையாக நீ இருக்க எந்த ஒரு தவறையும் மனதார செய்யவில்லை. உன்னை செய்ய தூண்டி விட்டு இருக்கிறார்கள். நான் அதை மன்னித்து விட்டேன். நீ செய்த செயல்களுக்காக எப்போதும் வருந்திக் கொண்டே இருக்காதே. அதிலிருந்து வெளியே வா. அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இந்த வாராகி தாய் இருக்கும்போது உன்னை மறைமுகமாகவோ நேரடியாகவோ யாரும் எந்த துன்பத்திற்கும் உள்ளாக்க முடியாது. உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க இந்த வாராகி தாய் நான் இருக்கிறேன். நீ செய்தது தவறு கிடையாது. நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் அதை முழுமையாக நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை செயல்படுத்த வைத்துக் கொண்டு இருக்கிறேன். பயம், கோபம், திருப்தி என்ற சில குணங்கள் உன்னிடம் இருக்கிறது அல்லவா? அதை இக்கணமே தூக்கி வெளியே போட்டுவிடு. பயம் வேண்டாம், கோபம் வேண்டாம், துணிச்சல் தான் இருக்கணும் என் பிள்ளையிடம், தைரியம்தான் இருக்கணும் என் பிள்ளையிடம். ஏன்னா அவ்வளவு திறமைகள் கொட்டிக்கொண்டு கிடக்கிறது என் பிள்ளையின் இடத்தில். எப்பொழுதெல்லாம் நீ மௌனத்தில் இருந்தாலும் நிதானத்தில் இருந்தாலும் சற்று தள்ளி நிற்கின்றாயோ அந்த சமயங்களில் தான் நீ எடுக்கும் சில முடிகள் தவறாகி விடுகின்றது. இனியும் அந்த நிலை இல்லை. நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் 100% சரியானதாக இருக்கக்கூடும். இந்த வாராகி தாய் உன் வாழ்க்கையில் நெருங்கிவிட்டேன். மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் மிக அருகில் வைத்துவிட்டு உன் கரங்களுக்கு எட்டும் தூரத்தில் தான் இந்த வெற்றிக்கனியானது இருந்து கொண்டிருக்கிறது. வெற்றிக்கனியை எட்டி பறித்து சுவைக்கப் போகிறாய். அனைத்தும் நிகழப் போகிறது. உன் மனதில் இருக்கும் என்னவென்று எனக்கு தெரியும். அதை அத்தனையும் நிறைவேற்றி தரப்படும். உன் ஆசை என்னால் முழுவதுமாக நிறைவேற்றி தரப்படும். இது உன் தாயின் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் தங்கமே. கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால் என்னாகும் தங்கமே? உன் உடம்புதான் கெட்டு போகும். இந்த வாராகி தாய் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது. எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை. எண்ணங்கள் தான் முடிவு செய்யும். எண்ணம் போல்தானே வாழ்க்கை. உன் எண்ணம் பற்றி எனக்கு தெரியும் தங்கமே.